ஜட்டு ஜட்டு. ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஜட்டு அவர்களுக்கு இந்த அவார்டை வழங்கி அன்பன் வினோத் அவர்கள் கௌரவிக்கிறார். ஒரு நல்ல மாசான ஒரு சாங்கை போட்டு அண்ணனுக்காக ஒரு சாங் போடுப்பா. ஓவர் ஓவர் ஓவர். மேட்ச் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சாங் போடு. இது என்ன இனிய பொண்ணிலாவே கேட்டேன் உங்ககிட்ட நான். ஏத்தியாச்சா? ப்ளே பண்ணு கேட்கலாம். இந்த டைம்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சந்தோஷ் சாண்டி என்கிற சந்தோஷ் எங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். ஹலோ ஹலோ. கிராக்கிங் ஷாட் ஆஃப் சைட்ல அருமையான ஒரு ஷாட். பவுண்டரிக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. எஸ் பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் ஆனந்த் மெமோரியல். சாரி ஆனந்த் அண்ட் பிளாஸ்டர்ஸ். வெல்கம் பவுண்டரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட கேப்டனை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் டீமை வந்து கிரிக்கெட் ஹவுஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. ஸோ டீம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் டீம் வந்து டாஸ் போடுறதுக்கு இங்கே அலௌடு இல்லை. அதை மாற்றிட்டேனே. அடுத்துட்டு விளையாடக்கூடிய டீம்ஸ் கிரிக்கெட் ஹவுஸில் உங்களோட டீம் நேமு
பிளேயர்ஸு எல்லாரையுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 100% கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் டாஸ் போடப்படும் அப்படின்றத நாங்கள் அப்டேட்டாக கொடுக்குறோம். வெல் பிளைட். அருமையான ஒரு ஷாட். மறுபடியும் பவுண்டரி போகுமா அப்படின்றத பார்க்கணும். 2 ஃபீல்டர் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்லி 2, ஸோ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். Nicely bowled. Very well bowled. So dot ball. And over signals 8 runs வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில். Loss of 1 wicket. So team Anand Blasters. So over number 2 from Safi. ஸோ அம்பேர்கிட்டேருந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குமான்றதுக்காகவே காத்துட்ருக்கோம். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒயிட் சிக்னல். ஓகே. சார் அம்பேரோட வியூ வந்து ஒயிட் சிக்னல் மாதிரி இருந்திருக்கு. அவர் வந்து உடனே அவரோட டிசிஷனை ரிவர்ஸ் பண்ணுறாரு. தேங்க்யூ. எங்களுக்குமே அப்படி தான் இருந்தது. உள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருந்திருக்கும். அதே போல் ஆப்போனண்ட்டும் இதை வந்து அசாப் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. அம்பேர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஆர்கியூ பண்ணல. அந்த விஷயத்தில் வந்து ஆனந்த் பிளாஸ்டர் வந்து நாங்கள் வந்து பாராட்டுறோம். அருமையான ஒரு டெலிவரி. ஒரு இன்சைட் அவுட்கான முயற்சி இருந்தது. பட் கனெக்ஷன் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக டேர்ன் ஆயிருக்கு பாலு. ஸோ மறுபடியும் இன்சைட் அவுட் தான். ஸ்ட்ரைட் த மேன். பட் ஒரு என்ன ரொம்ப குயிக்காக ஓடி கடந்திருக்காங்க. ஸோ ஆனந்த் பிளாஸ்டர்ஸ். ஸோ இதுவரையும் 12 ரன் வந்திருக்கு போர்டில். ஸோ ஆனந்த் பிளாஸ்டர்ஸ்க்கு.
லாஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். பவுலிங் சைடும் ரொம்ப நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 balls இட்ஸ் குட் ஓவர் ஃப்ரம் சஃபி கம்ஸ் டு ends. ஓவரால் இந்த ஓவரில் 4 ரன் வந்த மாதிரி தெரியுது. 12க்கு 1 எண்ட் ஆஃப் பவர் பிளே. டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ் ஒரு ரன் பால் கேமோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட பவர் பிளேவை. 12 லாஸ் ஆஃப் 1. குட் நம்பர்ஸ் ஃபார் டீம் வில்லோ வாரியர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்பெல்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில் இந்த பவுலர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஓவர் நம்பர் 3 கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அது டிஃபனுங்க டிஃபன் குத்துறோம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டா விக்கெட். நெல்சன் எங்க இருந்தாலும் மேடையான வரவும்.
ஹலோ அவுட். ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஷாட்டு. ஒரு ரன்னா, ஒரு ரன் மட்டுமே. 25, 4 விக்கெட் 4 ஓவர். ஓடிடி லெவன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ளட் லைட் 2026 பிரம்மாண்டமான அண்ணன் இருக்கு. சனிக்கிழமை நைட்டு பார்ட்டி பண்ணுவாங்க எல்லாரும். எல்லாரும் விளாண்டுக்கிறாங்க ஜாலியாக. 126 கேப்டன் பிரசாந்த் சந்தர் எங்க பாருங்க. அது ஒரு டாட்.
வைட் அகலப்பந்து. ஓகே, நம்ம ஃபேன்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. பிரவீன் நூக்கம்பாளையத்துலேருந்து ஃபோன் பண்ணி நல்லா பேசுகிறீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு டாட்டு மீண்டும். ஒரு ஷாட்டு பெருசா பெருசா. ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு போலர் சென்னையிலே சிக்கு. சிகோட ஸ்பெஷலு ஒரு 6 அடுத்த பால் விக்கெட். கிரேட் எஃபோர்ட். நாகர் இன்னும் 2 விக்கெட் விழுந்தா 2000 ரூபா ஒருத்தர் தராராப்லையும். நெக்ஸ்ட் அவுட். ஐயோ மிஸ். 2000 எடுத்து வைப்பா பிரவீன். Next match, Sadish CC was Jaya Memorial. ICC and the captain Arvind மற்றும் ஆதி சிசி. சாரிப்பா, அந்த கேப்டன் 2 பேரும் வாங்க டாஸ் பண்ணோம். அது ஒரு ஷாட் ஸ்ட்ரெயிட்ல அவுட்டா? அவுட். விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார். போடு. இந்த நேரத்தில் நம்மளுக்காக ப்ளே பண்ற ஒரு டிஜே ஷமி. ஆப் பண்ணாப்பா சொல்றேன். டிஜே ஷமி இந்த டைம்ல நம்மளுக்காக ப்ளே பண்றது டிஜே ஷமி. நான் தான்டா உனக்கு மைக் ஆஃப் பண்ணு. மைக் ஆஃப் பண்ணு. ஹாய். ஒரு டாட், நல்ல ஒரு பால். இருக்கிற அனைத்து பேருமே வந்து டீ சாப்பிடணும். நைட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் ஜூஸ் படீஸ் டீ ஷாப். ஹலோ செக் செக். ஹலோ ஜூஸ் படீஸ் டீ ஷாப். ஜூஸ், பிரெட் ஆம்லேட், சாண்ட்விச் எல்லாமே கிடைக்கும். உரிமையாளர் சின்ன.
விஷ்ணு எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் ஆண்ட வருவான். வினோத் அண்ணா அவர் கூப்பிடுறாரு. ஒரு ரன் வாய்ப்பு இருக்கா? ஒரு ரன். டாஸ் போட வந்துட்டாப்ல கண்ணு. ஆப்பனண்ட் வந்துட்டாங்களா? ஜெயா மெமோரியல் அதோட கேப்டன் வந்துட்டாப்ல. அது ஒரு ஷாட்டு பிகே பெருசு. சதீஷ் சதீஷ் சிசி 44 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஆப்பனண்ட் டாஸ் போட வந்துட்டாங்க. சதீஷ் சிசி எங்க இருக்கீங்க கேப்டன்? டேய் ஒருத்த வந்துட்டான்டா, அது நிக்கறானே. டேய் ஆப் பண்றா. டாஸ் போட நீ தான்டா கூட சொன்ன. நெக்ஸ்ட் மேட்ச் நீ தான்டா சொன்ன. மேட்ச் தான்டா சொன்னேன். டாஸ் போட வர சொல்லிட்டேன். ரவுண்ட் உள்ள வந்துட்டாங்களான்னு கேட்டேன் நான். வந்துட்டாங்க அவங்க. அதான் கேட்டேன். அம்பர் வந்து பால் மாத்து பால் கிரவுண்ட்ல ஒட்டியமா கிரவுண்ட் தெரியாது நமக்கு. டேய் டாஸ் போட வர சொல். போட்டோ விடு. அதுதான் கண்ணு எங்க இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பேர் ஒரு டிலே ஆகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் டிலேவே. ஆதிசிசியா இது ஆதிசிசியா கண்ணு எங்க பாருங்க. டாஸ் பண்ணா ஜெயா மெமோரியல் வாஸ் சதீஷ் செலக்டடா சிசியா? 6 ஓவர்கள் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் என்ன மாமா? ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வாங்க. டீம் வில்லோ வாரியர்ஸ்ல இருந்து ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா வாங்க. அண்ணே
ஹலோ செக் ஹலோ 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 செக் ஏய் சம்டைம் 2 மைக்கு ஆன்ல இருந்தா அது மாதிரி ஆகும் நினைக்கிறேன். ஹலோ செக் ஹலோ 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 செக் இப்போ வரல. ஹலோ ஹலோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் வந்தாச்சு டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கு. ஸோ டீம் 44 ரன்னா டார்கெட்டை கொடுத்துருக்கிறது ஆனந்தன் பிளாஸ்டர்ஸ். ஸோ வில்லோ வாரியர்ஸ் நீட் 44 ரன்ஸ் இன் 6 overs. அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்சஸை வேகமாக பண்ணுங்கள். கேப்டன்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க, லைட்ஸை வந்து இன்னும் நம்ம 5 மேட்ச் கட்டாயமாக பண்ணணும். ஸோ மற்ற டீம்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் எஸ். 44 ஃப்ரம் 36. ரெண்டு டீமோட 12th மேன் கட்டாயமாக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து அலோடு இல்லை போடுறதுக்கு. ஸோ ரெண்டு டீமுமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள். அம்பையர்ஸ் வில்லோ வாரிஸ் இருக்காங்க, ஆனந்தன் பிளாஸ்டர்லேருந்து ஒரு பர்சன் வந்து அனுப்புங்க. நான் நீங்கள் அனுப்புங்க. பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆன்லைனில் ஸ்கோர்ஸை கரெக்டாக கொண்டு போனால் தான் லைவில் கரெக்டாக போகும், ரன்ஸ் மிஸ் ஆகாது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனந்தன் பிளாஸ்டர் இருந்து ஒரு 12th மேன் ஒரு பர்சன் வந்துருங்க, ஒரு பிளேயர். ஓகே டாண்டர். பால் நம்பர் 1. அருமையான ஒரு ஸ்டார்ட். இந்த டீம் வில்லோ வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அண்டர் 50 ரன்ஸ்குள்ளே பவுலிங் பண்ணாங்க அப்படின்னாவே ஒரு நல்ல டோட்டல். ஸோ அதை தான் வந்து டீம் இப்போ ஆனந்த் பிளாஸ்டர்ஸும் பண்ணணும். The low full toss, the straight to long off fielders. So first time for team Willow Warriors, ரெண்டு ஓப்பனர்ஸ் ராகுல் அண்ட் பிளாஸ்ட் மோகன். மும்பை இந்தியன்ஸோட டிசீஸில் கலக்கலாக வந்திருக்காரு இன்னைக்கு. Straight down the ground. So good stop from Sabir. ஸோ மொதல் ஒரு நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 balls ஒன்லி ஒரு ரன் தான் வந்திருக்கு அவருக்கு. ஸோ டீம் ஃபர்ஸ்ட் 2 overs பவர் பிளேயில் எந்த அளவுக்கு பவுலிங் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வருது அப்படின்றத பொறுத்தும் இந்த வின்னிங் டோட்டல் எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கெஸ் பண்ண முடியும் நம்மளால். ஃபர்ஸ்ட் 2 overs 20 or 25 பேட்டர்ஸ் எடுத்துன்னு வராங்க அப்படின்னா அடுத்து 20 ரன் விளையாடுறதுன்றது ரொம்ப ஈஸி ஜாப். பட் பவுலிங் சைடு வந்து அண்டர் 12 ரன்ஸ்குள்ளே பவுலிங் பண்ணுறாங்கன்னா அடுத்து 30 ரன் 35 ரன் 4 ஓவர் கொண்டு வரது வந்து பேட்டிங் சைடுக்கு ஒரு சேலஞ்சிங்கான டோட்டலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 overs வெரி இம்பார்ட்டன்ட். லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல அந்த வைட் லைன் டார்கெட் இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி பவுல் பண்ணாங்க. ஒரு லாங் ஆஃப்ல ஒரு பெரிய ஷாட்கான முயற்சியில் ராகுல் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ். சற்று பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக அவங்க. ஜாண்டிக்
ஸோ ஷார்ட்டை கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஹலோ ஹலோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது சபீர். ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 ரன் வந்திருக்கு டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கு, லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஸோ அடுத்த ஓவர் போல் பண்ணுறதுக்காக சென்னை கிரிக்கெட்டின் இளவரசன் கூட நான் தாராளமாக சொல்லலாம். பட் அவரோட பேர் கோலி, கிங் கோலி. ரீசெண்ட் டேஸில் எல்லாரோட கண்ணும் இந்த ஒரு பிளேயர் மேலே கொண்டு வந்ததுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் ஓவர் நம்பர் 2 போடுறதுக்காக டீம் ஆனந்த் பிளாஸ்டருக்காக கோலி என்கிற இளவரசன். இதுக்கப்புறம் விளையாட வேண்டிய ஸ்கோர்ஸ் வந்து 40+ இருக்கு. 30 balls 46 ரன்ஸ் தேவை. The 41 ஈஸி. ஸோ இதே விக்கெட் தான் வந்து ராகுலையும் வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் போட்டு டிரைவ் அடிக்க விட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. பிளாஸ்ட் மோகனோட விக்கெட். ஸோ வைட் லைனில் ஒரு ஆஃப் கட்டர் அது பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு ஸோ இன்சைட் த சர்க்கிள்லேயே விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் விக்கெட் இது பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ உண்மையாகவே பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 balls 3 விக்கெட், சாரி 3 ரன்னுக்கு 2 விக்கெட். மோகன் அவரோட விக்கெட்டை வந்து வெளில வராரு. பிளாஸ்ட் மோகனை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ். நியூ பேட்டராக கௌரி. ஒயிட் சிக்னல். ஸோ டாப் சிக்னல் இது அம்பையர் கிட்ட இருந்து ரொம்பவும் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, அவ்வளோதான். ஸோ அருமையான ஒரு ஸ்லோயர். ஸோ நான் ஸ்ட்ரைக் ரன் ரொம்ப ஃப்ரீ. ஸ்டெம்பில் அடிச்சிட்டாங்க, ஆனால் அவர் அம்பையர் கிட்ட போயிட்டாரு, அதுதான் உண்மை. ஸோ போலிங் சைட், இந்த போலிங்கில் அவங்களோட ப்ரெஷர்ஸை வந்து ஆப்பனண்ட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லோ ஸ்கோர் த்ரில்லர்ஸை பார்க்குறதா நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹை ஸ்கோர்ஸை வந்து சேஸ் பண்ணுறது போது வர அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நைட்லி போல்ட் அண்டர் லைட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லோயர்ஸை வந்து பிக் பண்ணுறது. ஸோ நியூ பேட்டராக ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் டீம் வில்லோ வாரியர்ஸ்க்காக கௌரி. நைஸ்லி போல்ட்.
ஸோ பாலில் வேகம் இருக்காது, ஆனால் வந்து லென்த் இருக்குது, சூப்பராக போல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவருமே வந்து டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ்க்கு அருமையான ஒரு பிளாஸ்ட் ஓவர் தான் இது. ஸோ ஒன்லி 1 ரன், 4 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இங்கே ஃபேஸ் பண்ணுறது டீம் வில்லோ. கேட்ச் இஸ் அ கால், பட் இந்த ஃபீல்டர் கொஞ்சம் ஒய்டாக இருந்திருக்காங்க. ஸ்டெம்ஸில் பட்டிருந்தார், ஒரு க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். டீமே வந்து தலைமையில கை வச்சுருக்காங்க. ஏன்னா 3வது விக்கெட்டுக்கான ஆசை இருக்கு அவங்களுக்கு. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் பவர் பிளே, இதெல்லாம் 5 ரன் வந்திருக்கு. டீம் வில்லோ வாரியர்ஸ் 12 ரன்னுக்கு வந்து போலிங் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெஸ்ட் ஃபிகர்ஸ். பட் இப்போ டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ் நாங்களும் இன்னோட பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில் சூப்பர் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5 ரன் 2 விக்கெட்ஸ். One last ball of power play. Switch it and boundary guarantees. Super shot from Johnny. 1 bounce, 2 bounce, and over the rope to 4 runs. உனக்கு சக்கடி தானே அடிக்குது பாரா. அடிக்குது பேர். கூப்பிடு. சரிதா, அடிக்குது. Nine loss of 2 end of power play. 9 ரன் இருக்கு போர்டில். இன்னும் 35 ரன் விளையாடணும் 24 பால்ல. ஹலோ சரிதா. So number 3 again Sabir into the action. 9 loss of 2 at the moment. Team Willow after 2. So good shot again Sabir. ஸோ முதல்ல என்ன ஒரு ஃப்ளோவில் இருந்தாரோ அதே ஃப்ளோவில் மறுபடியும் வராரு. பட் நியூ பேட்டர்ஸ் அங்கே இருக்கிறது தான் அவருக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். கௌரி the required run rate is more than 9 and current run rate under 5. 35 from 23. The possible numbers for both sides. Nicely played. ஒரு ஆஃப் டிரைவ், ஒரு கான்ஃபிடண்டான ஒரு ஆஃப் டிரைவ். அம்பையரோட சிக்னல் நாட் அவுட். ஒரு சின்ன டான்ஸ் ஆட ட்ரை பண்ணார். ஆக்சுவலி ஒரு நல்ல டான்ஸர் அவர். கொஞ்சம் தவறிந்தா ரன் அவுட்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டிருந்தாங்க ஃபீல்டர்ஸ். The catch is a call. Good running catch. அருமையான ஒரு கேட்சா மாறி இருக்கு. ஆனந்த் பிளாஸ்டருக்கு இன்னொரு விக்கெட். இன்சைட் அவுட்டா போனாங்க, பட் கரெக்டான ஒரு கனெக்ஷன்ஸ் இல்ல. பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டிருக்கு. அண்ட் ஒன் மோர் விக்கெட் ஃபார் டீம் ஆனந்த் பிளாஸ்டர்.
பாட்டு போடும்போது மைக் ஆஃப் பண்ணுங்க, ஏன்னா ஆடியோ கேட்கும். ஸோ நியூ பேட்டராக தென்னவன். ஸோ மறுபடியும் சபீரோட அந்த ஃப்ளோஸ் தொடருது. ட்ரபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு இருக்கு டீம் வில்லோவோட ஹப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு போலிங்கை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். 265 சேஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பேட்டிங் மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. போலிங்கில் ஒன்றுமே இல்லை. 40 ஓவருக்கு 530 ரன் அடிக்கிறாங்க இன்னைக்கு நாள் கிரிக்கெட்டில். ஹையஸ்ட் ரன்ஸ் T20 இன்னைக்கு நாளில் நடந்திருக்கு. ஸோ ஒன் மோர் குட் டெலிவரி, நைஸ் டு வாட்ச். ஸோ அண்டர் லைட்ஸில் மின்றாரியா உண்மையாகவே. ஸோ டீம் வந்து கம்மியான ஸ்கோர் தான் விளையாடிருந்தாங்க. ஸோ 44 அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பேட்டிங் செகண்ட் ஆஃப் ஆடுறவங்களுக்கு ஒரு ஈஸி ஜாபாக இருந்திருக்கும். ஆனால் பவுலர்ஸ் அதை நினைக்கல. ஸோ இதையே டஃப்பான ஜாபாக மாற்றலாம். இந்த நம்பர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் 2-3 ஓவர்ஸை. ஆனால் இன்னும் ஷோஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்றத நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ அகைன் ஒரு லாங் பிச்சில் ஸோ பெரிய எஃபோர்ட் போடுறாங்க இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ ஒன் மோர் குட் ஓவர் ஃபார் டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ். உண்மையாகவே பிளாஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் 3 overs கம்ப்ளீட்டட், எண்ட் ஆஃப் 3 overs. ஸோ டீம் ஸ்கோர் கைஸ் உள்ள அலோடு கிடையாது. உள்ளே வந்தீங்கன்னா ரன் மைனஸ் இருக்கு. உள்ளே கிடையாது, அலோடு கிடையாது, வெளில போயிடுங்க. பேட் சேஞ்ச் தான் அம்பையர் சொல்லிட்டு உள்ள போங்க. 2 ரன் மைனஸ் இருக்கு, ஆப்போனன்ட் கிளைம் பண்ணலாம். வெளில வந்துருங்க. தெரியாமல் போனீங்கன்னா இதோட இதுக்கப்புறம் உள்ளே போயிடாதீங்க. அம்பையர் கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு போங்க. அதே போல் நைட்டில் பிரேக்கே கிடையாது. மார்னிங்கில் தான் 3 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் இருக்குது. ஏதாவது பேட் சேஞ்சு தண்ணி கொண்டு போனாலுமே அம்பையர்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆல்ரெடி உள்ள தண்ணி இருக்குது, அதனால் உள்ளே யாருமே போகக்கூடாது. ஆல்ரெடி நேற்று வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணி விளையாடுங்க ப்ளீஸ். வேகமாக வந்துருங்க. அடுத்த ஓவர் போல் பண்ணுறதுக்கு மறுபடியும் இளவரசனே உள்ளே வந்திருக்காரு. ஸோ 3 ஓவரில் டீம் எவ்வளோ ரன்ஸ் விளையாடிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணும்போது 10 ரன் விளையாடிருக்காங்க. ஸோ லாஸ் ஆஃப் 3 wickets. ஸோ இன்னும் வந்து 3 ஓவருக்கு 34 ரன் விளையாடணும். 18 பால் 34 பாசிபிளான ஒரு ஸ்கோர். ஆனால் எஸ் பாசிபிள் தான். ஸோ அதை வந்து பேட்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணோம். பவுலர்ஸ் ஒரு நல்ல ஃப்ளோவில் இருக்காங்க. ஸோ ஓவர் நம்பர் 4 அகைன் இளவரசன். அருமையான ஒரு ஸ்லோயர்ஸ், ஒரு ஆஃப் கட்டர் இருந்ததால் ஸோ ஒரு ஆஃப் கட்டர்லேயே வந்து தூக்கி காலில் போட்டார். அருமையான ஒரு ஸ்டார்ட் மறுபடியும் டீம் ஆனந்த் பிளாஸ்டர்ஸ்க்கு. ஒவ்வொரு ஓவருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வரலும் ஒரு பவுண்ட்ரி அது மட்டும்தான் இன்னிங்ஸில் வந்தது. மற்றபடி எல்லா பாலுமே வந்து கரெக்டாக ஸ்பாட்டில் பவுல் பண்ணியிருக்காங்க. நினச்ச மாதிரிக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்னிங்ஸை. ஓ மை காட். ஸோ கட்டாயமாக இது பேட்டிங் சைடுக்கு ஒரு சோதனை காலம் தான். பவுலர்ஸ் அருமையாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. நினச்ச இடத்துல விழவே இல்லை. ஸ்லாட்டுக்கு விழல, ஷார்ட் பால்ஸ் போடல, ஃபுல் டாஸ் போடல, இது எல்லாமே கரெக்டாக விழுந்துட்டுருக்கு பவுலர் சைட்லேருந்து. ஸோ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென்னவன் அருமையாக தென்னை மரம் தூரம் அடிச்சிருக்காப்புல. ஹியூஜ் சிக்னல். அருமையான ஒரு 6.
ரைடா. ஆஹா, அங்க பாருங்க அந்த தென்னை மரத்துக்கு அடியில பயங்கர வைவா ஒரு டான்ஸ் ஆடினு இருக்காருப்பா. யாருப்பா அது? அருமையான ஒரு ஸ்விங் இருந்தது. அருமையான ஒரு டாட் பாலம் மாறி இருக்கு. அந்த ஏரியாவில் வைப் ஏற்றுற மாதிரி ஒரு மைக்கேல் ஜாக்சன் இருக்காருப்பாங்க. ஒயிட் கலர் பேண்ட் போட்டுன்னு இருக்காரு. அது மட்டும் கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கேங்கோட போறாரு. அவங்களும் பயங்கர வைபா இருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு அட்டம்ப்ட். அண்ட் டீம் செம எனர்ஜியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல எல்லாரையும் பூஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பவுலர்ஸ் ரெடியா இருங்க, நல்லா போயிட்டு இருக்கு, வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஹிட்டு தென்னவன் கிட்ட இருந்து வில்லோ வாரிஸ்க்கு ஒரு பெரிய ஹோப் கொடுக்குற ஒரு ஹிட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால கேம் இன்னும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவருமே வந்து ஒரு ஹிட்ல சொல்லியிருக்காரு. ஆஹா, ஒரு மேஜிக்கல் டெலிவரி. லெக் சைடில் போறியோ ஆஃப் சைடில் போறியோ டான்ஸ் ஆட்டு போ அப்படின்ற மாதிரி அருமையாக பவுல் பண்ணியிருக்காரு. இது ஸ்லோயர் வாக் and dot ball to end the 4th overs. 4 good overs for team Anand Blasters. End of 4 overs the team scored 18, loss of 3 wickets. 18 ரன் வந்திருக்கு. 44 மைனஸ் 18 ஈக்குவல் டு 26. 12 பாலுக்கு 26 ரன் தேவை. டீம் வில்லோ வாரியர்ஸ் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்று போறதுக்கு. அந்த 26 ரன் டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா டீம் ஆனந்த் பிளாஸ்டருக்கு இரண்டாவது சுற்றுக்கான கேட் ஓபன் ஆகும். ஸோ அதிகமான டைம் எடுத்துக்காதீங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ அப்டேட்ஸும் நமக்கு இருக்கு. ஸோ டீம்ஸ் ரெடியாக இருங்க. இப்போ ஹடில் போட்டுருங்க. ஆல்ரெடி டைம் கிடையாது. இந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கும் இந்த 2 ஓவர் போல் பண்ணுறதுக்கு. ஸோ டீம் இப்போ ஹடில் போட்டு ரெடியாக இருக்கும்போது கேட்டுக்கிறோம். நெல்சன் இந்த அப்பாண்ட வாங்க. நெல்சன், கேப்டன் நெல்சன் அவர்கள். ஓவர் நம்பர் 5. ஸோ டவுன் டு லெக்ல பால் வந்திருக்கு. ஸோ இதுவரை ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ரன்னையும் ரொம்ப குயிக்காக எடுத்துருக்கிறாரு கௌரிக். ஒரு ரன் வர இடத்துல 1.5 ரன் ஓடுறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவார். அம்பையரோட சிக்னல் ஒயிட் சிக்னல். எப்பா எவ்வளோ நேரம்ப்பா. ஆனால் ஓடிட்டு இருந்தாங்க. அதை கவனமாக பார்க்கணும். 1 ஷாட் ஆகலாம், திடீர்னு ரன் அவுட் ஆகலாம். எனக்கு கண்ணும் கருத்தமாக இருக்கிற அம்பையர் தான் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா இந்த டோர்னமெண்ட்டில். சாப்பிடாம கூட பார்த்துன்னு இருக்காங்கப்பா. 3 ரன் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பூஸ்டான நம்பர்ஸ். இப்போ 23. கூப்பிடுறாரு பாரு டேய். 21 இப்போ 21. ஸோ இந்த பால் வந்து நினைச்சதுல கரெக்டாக விழுந்திருக்கு. ஒரு லெகி. ஸோ 21 மைனஸ் 44. 23 ரன் விளையாடணும் 11 பால்ல. ஸோ யார்கர்ஸ் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் பெருசாக ஹிட் ஆகிருக்கு. டீம் ஆனந்த் பிளாஸ்டர் காட் 4th விக்கெட். 10 ball 23 அப்படின்ற நம்பர்ஸை மாற்றுறாங்க. விக்கெட் தென்னவனோட விக்கெட்டையும் இங்கே சாய்க்கிறாங்க. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம். 10 ball 23 ரன்ஸ். டஃப்பான சுச்சுவேஷன் பேட்டிங் சைடுக்கு. பட் இருந்தாலும் இது பாசிபிளான ஒரு நம்பர்ஸ் அப்படின்றதையும் யாரும் மறக்க மாட்டாங்க. 10 ball 23 ரன்ஸை விளையாட முடியும். அதே போல் 10 ball 20 ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக கேமை பாசிட்டிவாகவும் முடிக்க முடியும் போலிங் சைடு. ஸோ அடுத்த பேட்டராக அருள்.
ஒயிட் சிக்னல் கிடைக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஸோ எந்த இடத்துல பேட்டிங் பண்ணாரோ அதே இடத்துல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போகிறாரு. ஸோ நியூ பேட்டர் அருள். ஸோ டீம் வில்லோக்கு இன்னொரு விக்கெட்ஸ் இழப்பு. அடுத்த பேட்டராக கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். நியூ பேட்டராக சீக்கு ஸ்ரீனிவாசன். கொஞ்சம் குயிக்காக வாங்க. அப்படியே கொஞ்சம் வைப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேக்கப்பாக ஒரு சாங் போடு. ஓகே ஓகே ஓகே. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? Really well ball again. Straight to the man. Only one. பின்னாடி இருக்கும் பாரு. வெரி குட் ஷாட். பட் ஃபீல்டர் அந்த ரீஜனில் இருக்கிறாங்க. அருமையான ஒரு ஷாட். 4 ரன்னா 6 ரன்னா அப்படின்றத பார்க்கணும். இங்கே 4 ரன்ஸ். ஒரு நல்ல சாங் போட்டால் அங்கே இருக்கிற கேங் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்கப்பா. அங்கே பாருங்கப்பா, செம்ம எனர்ஜியாக வந்திருக்காங்க. ஒரு சாங் போடுங்க. நம்ம ஜாலியாக இருக்கட்டும். அவ்வளோப்பா. வா, என்ன பிராண்டட் மட்டும் கேளுங்க. வெரி குட் ஷாட். பட் ஃபீல்டர் இருக்காங்க. கேப்ல போகாம நேரா கையிலே போன வருத்தம் கட்டாயமா டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கு இருக்கும். ஸ்ட்ரைட் டு தி மேன் அண்ட் கான். ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தனது விக்கெட்டை இழக்கிறது. கௌரி டிபார்ட். சாங் ப்ளீஸ். ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணிடலாம். 27 for 5 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 17 ரன்ஸ் லாஸ்ட் 6 பால்ஸ்ல. ஓகே, 6 பாலுக்கு 17 ரன் டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கான வெற்றி இலக்கு. ஸோ அடுத்த டோர் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனந்த் பிளாஸ்டர்ஸ் அம்பேர்ஸ் இந்த மாதிரி லாங் கேப் எடுக்க வேணாம்னு சொல்லிடுங்க. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. 3 மேட்சாக முடிஞ்சிருக்கு. 12 மணி ஆயிருக்கு. அடுத்த டீம் ரெடியா இருங்க. சீக்கிரமா உள்ள வந்துங்க. ஹடில் போட்டு முடிச்சுங்க. டீம் ஐசிசி அண்ட் ஆதி கிரிக்கெட் கிளப். சாரி, பேர் மாற்றி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா ஹடில் போட்டு முடிச்சுட்டு உடனே உள்ள போகிற மாதிரி பாருங்க. ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 5 மேட்ச் பண்ணணும் 6 மணிக்குள்ள.
ஸோ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அம்பையரோட சிக்னல் என்ன கொடுத்துருந்தாங்க? ஓகே, அந்த அந்த கண்டிப்பா நாட் அவுட். ஆனால் இது பாக்ஸ் போட்டது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 சென்டிமீட்டர்ஸ்லாம் ரீச் ஆயிருக்காரு. ஸோ நல்ல கால் தான் இது ரெண்டு சைட்லேருந்துமே. வெரி க்ளோஸ். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் 14 ரன் விளையாடணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. கரெக்டான ரன்ஸ் எவ்வளோ? 17 - 2, 15 ரன் வேணும் இன்னும் கரெக்டாக. இல்லை, அதான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். 15 from 5. செகண்ட் லைன் சஃபுல் ஆனாங்க அப்படின்னா செகண்ட் லைன் இருக்கு. ரிவ்யூ டேக்கன். ஓகே ஓகே, நீங்கள் பொசிஷனில் இருங்க, அப்டேட் நாங்கள் கொடுத்துருவோம். உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு. இட்ஸ் லீகல் பால். It's a very very good shot. போன பால் அந்த வைட வந்து கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. கேம் டில் அலைவ். வேக் அப் கால் ஃப்ரம் Chiku. கேமராமேன் அங்க ஃபோக்கஸ் வைங்க கேமராமேன். அந்த பாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. செம வைப்பாக்குறாங்கப்பா. ஒரு மைக்கேல் ஜாக்சன், ஒரு பிரபுதேவா, எல்லா மாஸ்டர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. பாய்ஸ் உங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக சாங் இது. இப்படியே ஆடினே இருங்க, ஜாலியாக இருக்கு. ஆடினே இருப்பேன் ஆடினே இருங்க. சாரி பாய், சாரி. இல்லை வெரி வெல் போல், வெரி வெல் போல். மேட்ச் நம்பர் 1ல இருந்து சாங் போட்டுன்னு இருக்காங்க. அது எல்லாருக்குமா தான் போயின்னு இருக்கு. டோன்ட் டேக் மீ ராங். அது வந்து அவங்களுமே பிளான் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைசர் பிளான் பண்ணது. ஸோ இன்னும் வந்து 2 பாலுக்கு 9 ரன். ப்ரெஷரில் இருக்காங்கப்பா எல்லாரும். அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம மட்டும் தான் ஜாலியாகிறோம். ஸோ நல்ல ஒரு ஷார்ட் கேப்ல போயிட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இங்க. ஸோ அருமையான ஒரு ஸ்டாப். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரானரி ஸ்டாப். அம்பையரோட சிக்னல்ஸ் விக்கெட் சிக்னல். விக்கெட் சிக்னல்ஸ் அருமையான ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் அண்ட் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் சிக்னல் ஆயிருக்கு. ஸோ இந்த பால் 4 போயிருந்ததுன்னா கடைசி பால் வரலாம் இந்த கேம் இன்னும் சூப்பராக போயிருக்கும். இனிமே கூட
பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போ. சரி, அம்பையர் ஒரு சிக்னல் மேட்ச் ஆகுது. அம்பையர் ஒரு சிக்னல் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டீம் கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ளே போங்க. ஏன்னா 12 o'clock ஆயிடுச்சு. அடுத்த 6 மணி நேரத்துக்குள்ளே 5 மேட்ச் பண்ணோம். கொஞ்சம் குயிக்காக சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு பாலுக்கு 8 ரன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பார்க்குறோம். ஸோ நியூ பேட்டரா சிவா. ஸோ அடுத்த மேட்ச்க்கு டீம் ரெடியாக இருங்க. சதீஷ் சிசி அண்ட் டீம். ஒரு பாலுக்கு 8 ரன். அண்ட் ஃபைனல் பால் நல்ல ஃபைனாகவே வந்திருக்கு. டீம் ஆனந்த் பிளாஸ்டர் அருமையான ஒரு கேம் விளையாடி இந்த கேமை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அகைன்ஸ்ட் வில்லோ வாரியர்ஸ். 7 ரன் டிஃபரன்ஸ் இந்த கேமை அவங்களோட வெற்றி கேமாக மாத்திரம்